நமஸ்தே. ஜெய் ஸ்ரீ அம்மா பகவான். நான் மும்பையை சேர்ந்த நீனா ஸ்ரீவஸ்தவா. சிறு வயதிலிருந்தே நான் இறைவனைத் தேடிக் கொண்டிருந்தேன். 5 வயதிலிருந்தே தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழ்ந்த ஏக்கம் எனக்குள் இருந்தது. IUFS அதிகாரியான என் தந்தைக்கு ஆன்மீகத்தில் மிகவும் வலுவான அஸ்திவாரம் இருந்தது, மேலும் ஆன்மீகம் எங்கள் வீட்டில் இயல்பாகவே இருந்தது. பின்னர் என் தந்தை மோட்டார் நியூரோன் சிதைவு, தசையை கட்டுப்படுத்தும் நரம்பு செல்களின் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டார். அந்த காலகட்டங்களில் வாழ்க்கை மிகவும் வேதனையானதாக மாறியது. நான் படித்துக் கொண்டிருந்த போதே என் தந்தையை இழந்தேன். அதன் பிறகு விரைவில் எனக்கு திருமணம் நடந்தது. அவரை இழந்த வலி என் இதயத்தில் ஆழமாக வேரூன்றியிருந்தது. என்னை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் ஒரு கணவருக்காக நான் எப்போதும் ஏங்கினேன். முரண்பாடாக என் கணவர் ஆரம்பத்தில் ஒரு நாத்திகராக இருந்தபோதிலும் அவர் பகவத் தர்மத்தில் அடியெடுத்து வைத்தபோது ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை பெறத் தொடங்கினார். நான் தர்மத்திற்குள் வந்தபோது மகா வாக்கியங்கள் மற்றும் சக்கர தியான செயல்முறைகள் என்னை ஒரு சிறந்த உள்நிலைக்கு உயர்த்த உதவின. அந்த மாற்றத்தின் பயணம் இன்றும் தொடர்கிறது. மகாதீட்சையின் மூலம் என் தந்தையின் மரணத்தோடு தொடர்புடைய எல்லா வலியும் அப்படியே மறைந்துவிட்டது. எனக்குள் நன்றியுணர்வு இயல்பாக எழத் தொடங்கியது. பகவான் மீதான என் நம்பிக்கை பன்மடங்கு அதிகரித்தது. பல ஆண்டுகளாக நான் சுமந்து வந்த ஆழ்ந்த தனிமை மறைந்தது, மேலும் ஸ்ரீ அம்மா பகவானுடனான என் பந்தம் அசாதாரணமான ஆழமாகவும் நெருக்கமாகவும் ஆனது. மெதுவாக என் எண்ணங்களை நான் கண்டுணரத் தொடங்கினேன். நான் உண்மையாகவே எனக்குள் பார்க்க ஆரம்பித்தேன். வெளி உலகம் தொடர்ந்து கொந்தளிப்பாகவும் சவாலாகவும் இருந்தபோதிலும் எனக்குள் இருந்த விழிப்புணர்வு வாழ்க்கையே அதிக எளிமையுடன் கடந்து செல்ல எனக்கு உதவியது. சவால்கள் இன்னும் வருகின்றன. மனக்காயமும் வலியும் ஏற்படலாம், ஆனால் முன்பை போலல்லாமல் அவை இப்போது மாதக்கணக்கில் நீடிப்பதில்லை. அவை நிமிடங்களிலேயே கடந்து விடுகின்றன. உறவுகள் அழகாக மலர்ந்துள்ளன. என் குழந்தைகள், கணவர் மற்றும் மருமகளுடன் நான் ஒரு அன்பான நட்புறவை பகிர்ந்து கொள்கிறேன். மன்னிப்பது இப்போது இயல்பாக வருகிறது. முன்பு கதைகளும் உணர்ச்சிபூர்வமான சம்பவங்களும் என் மனதில் நாட்கணக்கில் தங்கியிருக்கும். தொடர்ச்சியான உள் உரையாடல்கள் பெருமளவில் குறைந்துவிட்டன. எண்ணங்கள் எழும்போது கூட விழிப்புணர்வே அவற்றின் தாக்கத்தை குறைக்கிறது. எடை போடுதல்கள் மிகவும் குறைந்துவிட்டன. கடந்த கால உணர்வுச் சுமைகளும் கதைகளும் இனி என்னை கவலைக்கு உள்ளாக்குவதில்லை. இன்று எதிர்ப்புக்கு பதிலாக ஏற்பு வந்துவிட்டது. அன்றாட வாழ்க்கை இலகுவாகவும் எளிதாகவும் மேலும் இனிமையாகவும் மாறியுள்ளது. முன்பெல்லாம் மிகுந்த பயமும் பாதுகாப்பின்மையும் இருந்தன. நிதி பாதுகாப்பு குறித்த கவலை எனக்கு தொடர்ந்து இருந்து வந்தது. ஆனால் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எனக்குள் ஒரு ஆழ்ந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இப்போது எந்த பயமும் இல்லை. எவ்விதமான பாதுகாப்பற்ற உணர்வும் இல்லை. எனது நம்பிக்கை அசைக்க முடியாததாக மாறியுள்ளது. நான் எப்போதும் அமைதி, பிணைப்பு மற்றும் அக உறுதி ஆகிய நிலைகளை அனுபவித்து வருகிறேன். எனது எண்ணங்களின் ஓட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. மற்றவர்களுடனும் அந்த தெய்வீக பிரசன்னத்துடனும் நான் ஆழ்ந்த பிணைப்பை உணர்கிறேன். சோமாவை பெறும் பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு சோமா அனுபவமும் என்னை இன்னும் ஆழ்ந்த ஆனந்தம், நன்றியுணர்வு மற்றும் முழுமையான சரணாகதி நிலைகளுக்கு இட்டுச் செல்கிறது. இப்போது எனது வாழ்க்கை கவலைகளாலும் போராட்டங்களாலும் உந்தப்படுவதில்லை. ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கை, அமைதி மற்றும் அன்புடன் வழிநடத்தப்படுவதான ஓர் உணர்வு என்னுள் நிறைந்துள்ளது. ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எனது உள் பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெய் போலோ ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்.